வணக்கம். மே மாதம் 10ஆம் தேதி 2026 முதல் மே மாதம் 16ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி. நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கேதுவாகப்பட்டவர் சிம்ம ராசியில் தன் சொந்த நட்சத்திரமான மகத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகுவோ கும்பத்தில் சதயம் சொந்த நட்சத்திரம், சனியும் மீனத்தில் உத்திரட்டாதி சொந்த நட்சத்திரம் என்று 4 ஆண்டுகோள்களும் சொந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கின்ற அபூர்வமான ஒரு அமைப்பு இந்த 2026 ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற போது மாதக்கோள்கள், இவற்றிலே பெயர்ச்சிகள் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை 4 கிரக பெயர்ச்சிகள் மாதக்கோள்களில் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற போது மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பெறுகிறார். மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் மிதுனத்துக்கு பெயர்ச்சியாக நட்பு வீட்டில் புதனோடு வீட்டில் அமர்ந்து குருவோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் புதன் மேஷத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள், மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். இவற்றில் சூரியனும் புதனும் மே மாதம் 15ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாக, இவை அனைத்து பெயர்ச்சிகளும் ஆங்கில தேதியின் அடிப்படையிலே. ஆங்கில தேதி என்றால் இரவு 12லிருந்து மணிநாள் 12 வரை, அதுதான் ஆங்கில தேதி. ஆகையால் அந்த அடிப்படையில் தான் இந்த பெயர்ச்சிக்குரிய பலன்களை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். சந்திரனாகப்பட்டவர் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறன்று மகர ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மகரத்திலிருந்து கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் என்று சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்றபோது ரிஷப ராசிக்கு ஞாயிறு மதியம் வரை சந்திராஷ்டமம். ரிஷப ராசியை பொறுத்து அவிட்டத்தில் இருக்கிறார். சந்திரன் ராசிக்கு 8ல் இருப்பார். ஞாயிறு மதியம் வரையில் ஒரு 12 மணி வரை. அதன் பிறகு மிதுன ராசிக்கும், கடக ராசிக்கும், சிம்ம ராசிக்கும், கன்னி ராசிக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரை சனிக்கிழமை ஒரு 11 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த வாரம் சந்திராஷ்டமம் அதிகமாக பெறும் ராசிகள் என்று பார்க்கின்றவர் மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம். இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகளாக இருக்கிறது. இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கிறது இந்த வாரம் மேஷ ராசிக்கு? ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கை பெற்று யுத்தம் செய்து கொண்டிருந்தவர் மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். பெருமுயற்சியோடுங்க. சனியோடு யுத்தம் செய்தவர் சொந்த வீட்டில் வந்து பலம் பெறுகிறார். அவை உங்களுக்கு மிகுதியான தன்னம்பிக்கையும், உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய, வேகமான செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளையும் அமைத்து கொடுக்கும். அதே சமயத்தில் ராசியில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் 15ஆம் தேதி ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்கிறார்கள். 2ல் இருக்கின்ற சுக்கிரன் ஏற்கனவே 14ஆம் தேதி 3க்கு செல்கிறார். அப்போ சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். சுக்கிரனோ புதனுடைய வீடான மிதுனத்திலும், புதனோ சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்திலும் இருக்கிறார். அந்த பரிவர்த்தனை யோகம் அற்புதமானது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை என்பது மிக மிக சிறப்பானது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய, மேன்மைக்குரிய, நன்மையான வாரம். சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் இருப்பார், 10ஆம் இடத்தில் இருப்பார், ராசியில் இருப்பார், 2க்கு சென்றாலும் சிறப்பாக உச்சம் பெறுவார்.
இவை இந்த வாரம் மேஷ ராசிக்கு ஒரு மேன்மையான ஒரு வெற்றிக்குரிய வாரம். 6ஆம் இடத்துக்குரிய பகை கொண்டவன் ராசியில இருந்ததும், ராசிக்கதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்க்கை பெற்றும் எடுத்த முயற்சியெல்லாம் தடைகளை கொடுத்து வந்த நிலை இப்பொழுது மாறுகின்றது. எடுங்கள், முயற்சியை எடுங்கள். இப்பொழுது உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். குரு ராசியாதிபதி, ராசிக்கு யோகாதிபதி என்று பார்க்கின்றவர், அதாவது மேஷ ராசிக்கு குரு யோகாதிபதி, பாக்கியாதிபதி, அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பானது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்கான ஒரு சாதகமான வாரம் இந்த வாரம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் ராசியை உச்சம் பெற்றிருக்கிறது. சில வகையில் நன்மையில் கொடுத்தாலும் செவ்வாய் சனியோடு யுத்தம் செய்து கொண்டால் வேலை பளு, அதனால் அழுத்தங்கள், தூக்கமின்மை போன்றவைகள் இனி இருக்காது. செவ்வாய் ராசிக்கு வருகிறார். மனதில் உறுதியை கொடுப்பார். புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். சூரியன் 2இல் இருந்தாலும் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. சூரியனோடு புதன் சேர்க்கை அப்படியே ஒரே நாளில் 2 பேரும் பேர்ச்சியாகிறாங்க. ஆனால் சூரியனால் பாதிப்பு இல்லை. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் நன்மையை தரும். எனவே புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்க சாதகமான வேறும், பதவி உயர்வு, அதிகார உயர்வுக்குரிய ஒரு சாதகமான நேரமாக இருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவை எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லை. புதன் பரிவர்த்தனை யோகத்தில் போனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய பலனைத்தான் இப்போ புதன் செய்வார். 3ஆம் இடத்துக்குரிய பலனைத்தான் புதன் செய்வார். 6ஆம் இடத்துக்குரிய கன்னி ராசிக்குரிய பலன்களை செய்ய மாட்டார். ஆகையால் நன்மையாகுது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லுங்கள். ஓம் அம் முருகுதேவாய் நமக. செவ்வாய் முருகன். ஓம் அம் முருகுதேவாய் நமக என்கின்ற அந்த உச்சரிப்பை சொல்வது, அந்த ஒருவரி மந்திரத்தை சொல்வது வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரன் அருள் இருக்கிறார், நிச்சயம் இருக்கின்றது. 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார். மேலும் ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியாக 14ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். அது யோகம். 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. உங்களுக்கு முன்னுரையிலே விரிவாக குறிக்கின்றேன். செவ்வாய் உங்களுக்கு வந்தாலும் 12இலே வந்தாலும் 11ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் பாதிப்பில்லை. எனவே இந்த வாரம் சனி, சந்திரன், சுக்கிரன், குரு மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறார்கள். அதே சமயத்தில் புதன் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வருகிறார். சூரியனும் வருகிறார். சூரியனும் வந்தாலும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். சூரியனோடு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை 1ஆம் இடத்தில். எனவே சூரியனால் பாதிப்பு இல்லை. எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். கோள்கள் மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது. லாபம் அதிகரிக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி இருப்பதும் சொந்த நட்சத்திரம் இருப்பதும் மிகவும் பலமானது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் ராசிக்கு சூரியன் வரும்பொழுதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கும். மேலதிகாரிகள் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களிடம் பகமை இல்லை. இனி சக ஊழியரிடம் எந்த விதமான பகமை இல்லை. இதுவரை சனியும் செவ்வாயும் சேர்க்க பெற்றது. சக ஊழியரிடம் பகமை ஏற்பட்டிருக்கும். இனி இல்லை. 11ஆம் தேதி வந்துடுறார். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கின்றது. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம். செவ்வாய் 7க்குரியவர் உங்கள் ராசிக்கு. நட்பு, காதல், கணவன் மனைவி உறவு அவர் வரைக்கும் சனியோடு சேர்ந்திருந்தார். இனி இல்லை. ஆகையால் நன்மைகள் கொண்டதாக இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும்.
ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு என்று இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் ஓம் அம் நாராயணாய நமக, ஓம் அம் மகாலட்சுமி நமக என்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குவதும் தவறில்லை. இருந்தாலும் ஓம் அம் என்ற ஒரு சொல் மந்திரத்தை உச்சரிப்பது வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய எவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் ஞாயிறு மதியம் வரை, அதன் பிறகு சந்திராஷ்டமம் இல்லை. அதே சமயத்தில் செவ்வாய் பேச்சு உங்களுக்கு சாதகம், சுக்கிர பேச்சு மிக மிக சாதகம், புதன் பேச்சு, சூரிய பேச்சு 12க்கு வந்தாலும் பாதிப்பு இல்லை. 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பனால், செவ்வாய் இருப்பனால், இவற்றை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். 10ல் சனியோ சொந்த நட்சத்திரம் இருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நன்மைகளும் வேகமான வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு பலமான நன்மையான வாரம். புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. தொழில், வியாபாரம், பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். ராசியிலே குரு, ஜென்ம குரு, இனி கவலை இல்லை. குரு மிக விரைவில் பயிற்சியாக போகிறார். அது உங்களுக்கு மிக சாதகம். அதே சமயத்தில் ராசியிலே குரு இருக்கின்ற பொழுது குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சுக்கிரன் வந்து விடுகிறாரே, சுக்கிரன் 14ஆம் தேதி வந்து விடுகிறார். ஆக ஜென்ம குருவால் இனி பாதிப்பு இல்லை. 14ஆம் தேதியிலிருந்து தான். ஆகிய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அதே போல உத்தியோகத்தில் உயர்வுகள், பெரிய செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு அதற்குரிய சாதகமான பதில்கள், தேர்வு முடிவுகள் வரப்போகின்றது. +2க்கு நீட் தேர்வு எழுதியிருப்பார்கள். அவங்களாம் ஒரு உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஆக கல்வியிலும் மேன்மை இருக்கின்றது. கல்வியிலும் மிகப்பெரிய சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலைகள் மிதுனராசி குழந்தைகளுக்கு இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையான வாரம். தொழில், வியாபாரம், உத்தியோகம் மட்டுமல்ல, கல்வியிலும் மேன்மை இருக்கின்றது. மற்றும் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியில் அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று மொத்தத்தில் இந்த வாரம் மிதுன ராசிக்கு ஒரு மிக சிறந்த வாரமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கணும் ஓம் அம். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடித்த தெய்வம் ஓம் அம், அந்த இஷ்ட தெய்வத்தை சொல்லுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உன்னைகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திரன் ஞாயிறு மதியத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8க்கு வருகிறார். ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார், கவனம் வேண்டும். அதன் பிறகு 9க்கு செல்வார், சந்திரனோடு சேர்க்கை பெறுவார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இந்த வாரம் ஒரு புதன் வரை வேளன் வரை நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும். அதே சமயத்தில் செவ்வாய் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10க்கு யோகாதி ஆட்சி பெறுகிறார், திக்பலம். சூரியன் 15ஆம் தேதி சூரியன் புதனும் 10லே இருக்கிறார்கள். சூரியனும் திக்பலம், உச்சம், ஆட்சி பெற்ற செவ்வாய் திக்பலம், மிகப்பெரிய பலம். கடகராசிக்கு செவ்வாய் 45 நாட்கள் மிகப்பெரிய செல்வாக்கை கொடுப்பார்.
சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கவனம் வேண்டும், ஞாயிறு முதல் செவ்வாய் வரை. மற்றபடி செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் தேதி 10க்கு வந்துடுறார், மேஷராசிக்கு வந்து ஆட்சி பெறுறார். கவலையே வேண்டாம், செவ்வாய் பலமா இருக்கார். சூரியன் புதன் பேச்சியோ உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில். இதுல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. குரு 12ல் இருந்தாலும் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதான் இப்போ கடகராசிக்கு வெற்றியை கொடுத்தது. ஏனென்றால் குரு 12ல் இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கார், 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இப்போ அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் குரு பாதிக்காது. அதாங்க கோச்சார வேதை. கோச்சார பலன்களை கூறுவது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். கடகராசியில் பிறந்தவர்கள் இப்பொழுது வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த குருவால் இப்போ பாதிப்பில்லை. சனி உங்களுக்கு 9ல் இருந்தாலும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். குரு ராகுவை பார்க்கிறார். கேது தான் குடும்பத்தில் தான் பிரச்சனையை கொடுக்குறார். இப்போ வேற பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை கொடுப்பார், பெரிய ஒரு செயல்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சிறிய சாதகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறந்ததாகவே இருக்கிறது. குடும்பத்தில் தான் பிரச்சனை, குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனைத்து கடகராசிக்கும் சொல்வேன், பொறுமை காட்டுங்கள் கணவன் மணி உறவிலே, அது மட்டும் செய்யுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது, குழந்தைகளால் எந்த விதமும். ஆனால் குழந்தைகளோ உங்கள்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். எந்த விஷயத்தில்தான் உறவுகளிடம், அதுதான் முக்கியம். மற்றபடி தொழில் வியாபார உத்தியோகம் கடகராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் திக்பலத்தோடு இந்த வாரத்தில் இருப்பதும், அதன் பிறகு செவ்வாய் 11ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவதும் அதுதான் வெற்றிக்குரிய அடையாளம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்துக்குரிய வாரம். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம், அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகளும் மேன்மைகளும் நன்மைகளும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக சிறந்த வாரம். அதே சமயத்தில் சந்திராஷ்டமம் இருக்கின்றோம். சந்திராஷ்டமம் வேலன் வெள்ளி போன்ற நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. நிதானம் பொறுமை காட்டுங்கள், நிதானம் பொறுமை காட்டுங்கள். குறிப்பாக புதன் மதியத்திலிருந்தும் வேலைக்கிழமை மிக மிக நிதானம் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் 9க்கு வருகிறார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். அற்புதமான அமைப்பு. பொதுவாக 9லே ஒரு கிரகம் இருக்கும் பொழுது நன்மையை செய்யுமா என்றால் அப்படி எல்லா கிரகமும் அல்ல. செவ்வாய் 9 இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 8ல் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. 8ல் சனி இருக்காரு. சரி, சனி 8ல் அஷ்டம சனியா இருக்காரு. ஆம், இருக்கதான் போகிறார். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறவரை சனியால் பாதிப்பில்லை. அப்ப என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாய் சேர்க்க அங்க ஒரு 8ஆம் இடம் என்ற கௌரவம், அந்த கௌரவம் அப்படிங்கிற பண பலம் அப்படிங்கிற மரியாதை என்கின்ற இடத்தில் சனி செவ்வாய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 11ஆம் தேதி இந்த ஃபைட் முடியுது, எண்டு வந்துடுது. என் கார்டு போட்டோம்னா 11ஆம் தேதி தான் இன்னும் இருக்கு, 2-3 நாள்லாம் இருக்குல்ல. ஆகையால் அந்த நாட்களுக்கு பிறகு 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 9க்கு வந்து ஆட்சி பெறுவதனால் பாக்கியாதிபதி பலம் பெறுகிறார். பஞ்சமாதிபதி குருவோ உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரம் வந்து 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 5, 9 திரிகோணஸ்தானங்கள் பலம் பெறுகிறது. ராசியாதிபதியான சூரிய பகவான் 15ஆம் தேதி உங்களுக்கு 10க்கு வந்து திக்பலம் பெறுகிறார். புதனும் 10க்கு வர புதன் ஆதித்ய யோகம் தொடர்கின்றது. தன லாபாதிபதியான புதனோடு சூரியன் சேர்க்கை பெறுவது சிம்ம ராசிக்கு யோகம், அது தொடர்கின்றது. இவற்றை சூரியன் திக்பலத்தோடு சுக்கிர பயிற்சி 14 11ஆம் இடத்துக்கு வர மிக சிறந்த யோகம்.
ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். சந்திராஷ்டம நாளில் மட்டும் நிதானம் காட்டுங்கள். தொழில் வியாபாரம் மிக சிறந்த லாபங்களை இனி பெறப்போகின்றீர்கள். கிட்டத்தட்ட சிம்ம ராசிக்கு இனி ஒரு 3 மாதங்கள் மிக சிறந்த யோகங்களாக இருக்கும். இது வாரப்பலன். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மையும் யோகமும் வெற்றிகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, மேன்மையான பொறுப்புகள், வருமானம் உயர்வுகள், அதிகார உயர்வுகள், பதவி உயர்வுகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பலமான வாரம். இந்த வாரம் சிறப்பானதாக இருக்கின்றது. குடும்பத்தில் இனி சந்தோஷம், கணவன் மனைவிகளில் அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி எல்லாம் இருக்குங்க. அது நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. கேது மனசை குழப்பிக்கிட்டு இருக்கார். மனசை தூக்கமே இருக்காது. தூங்கினா கூட ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அது கணபதி வழிபாடு செய்வதன் மூலம் என்னதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் குழப்பம் முடியலையே அப்படின்னாலும் இப்போ இந்த திக்பலம் பெறுகின்ற சூரியன் எல்லாவற்றிலும் மாற்றங்களை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார். ஆகையால் மன உளைச்சல்கள் இனி இருக்காது. வெற்றி உங்கள் பக்கமே. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். இருந்தாலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றியும் நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும். நலம் பெருக, வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? வெற்றிகள் இருக்கிறதா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரன். அதே சமயம் இந்த வாரம் சந்திராசிரமம் இருக்கின்றது. வேலன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் சந்திராஷ்டமத்தின் நாட்களில் கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுங்கள். அதே சமயத்தில் பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. 7லே செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று யுத்தம் செய்து ராசியை வேறு பார்த்து கொண்டு தேவையில்லாத ஒரு உளைச்சல்கள், நண்பர்களிடம் பிரிவுகள், கணவன் மனைவியுடைய பிரிவுகள் இவையெல்லாம் இருந்தது. செவ்வாய் பேச்சு 11/8க்கு வரார். 8ல் செவ்வாய் இருக்கிறது யோகம் இல்லை. ஆனால் 8க்குரிய 8ல் இருக்குது ஒரு வகையில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம். மேலும் 8ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 7ல் சனி இருக்காரே, கண்டக சனியாச்சு. ஆம், 7ல் சனி இருக்கும்போது ராசிக்கு 6ல் ஒரு கிரகம் இருந்தால் சனியாலும் பாதிப்பு இல்லை. ஏன் இந்த மாதிரியான உடைச்சல்கள் எல்லாம் கொடுத்தது? என்னதான் பாதிப்பு இல்லைன்னா சனி செவ்வாய் 2 பேரும் ஒரு எனிமிஸ் 2 பேரும் ஒரே வீட்டில் ஒரே ரூம்குள்ளே இருந்தால் என்ன பண்ணுவாங்க? முறைச்சிக்கிட்டு தானே இருப்பாங்க, சண்டை போட்டு தான் இருப்பாங்க. இதில் செவ்வாய் உங்களுக்கு ஜென்ம பகை. இதெல்லாம் நண்பரிடம் பிரிவுகள், உளைச்சல்கள், கணவன் மனைவியிலே அன்பு இல்லாத ஒரு நிலை, ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்காமல் இருக்குது, அது மாதிரிலாம் இருந்தது இனி இருக்காது. சூரிய சுக்கிரன் பேச்சு, புதன் பேச்சு எல்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. சுக்கிர பேச்சு 14 உங்களுக்கு 10க்கு வர, புதனோடைய வீடு ஆனால் மிதுனத்துக்கு. அதே சமயம் 9ஆம் வீட்டுக்கு புதன் 15ஆம் தேதி வரார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரியும் 10ல், 10க்குரியும் 9ல். இதாங்க யோகம். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான். ஆனால் அடுத்த வாரம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். அடுத்த வார பலன் சொல்ல தானே போகிறேன். எனவே இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பேச்சுகள்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கறதா இருக்கிற போது 6ல் இருக்கிற ராகு சாதகமாக இருக்கிறார். சந்திராஷ்டம நாளுக்கு முன்னதாக சந்திரன் 6லையும் 7லையும் லாபாதிபதி சிறப்பாக இருக்கிறார். ஆகையால் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக சந்திரனால் ஏற்படுகிறது. எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செல்வாக்கு உயரும், பண வருமானம் நல்லா இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். கேதுவால் சில செலவுகளுக்கும் அது ஆன்மீக செலவுகளாக இருக்கும். தேவையான ஆன்மீக பொருட்கள் வாங்குறது அப்படி வீண் செலவுகளை செய்ய மாட்டேங்க. கன்னிராசி எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள்.
அதுக்கடுத்தாக உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் 8ல் இருந்த சூரியன் இப்போ 9க்கு வரார். நிம்மதியான ஒரு முயற்சி நல்லது. சூரியனால் பாதிப்பு இது வரைக்கும் இல்லை, ஏன்னா புதன் இருந்தார், அதுக்கப்புறம் செவ்வாய் வரார் அப்படின்ட்டு. இருந்தாலும் இனி உத்தியோகத்தில் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம், பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் உயரதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். குடும்பத்தில் அப்படின்ட்டு பார்க்கின்றவள் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இருந்தாலும் 7ல் சனி செவ்வாய் இது வரைக்கும் பிரச்சனையை கொடுத்துட்டு வராங்க. எதான் பிரச்சனை வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற ஒரு நிலையை கொடுத்தது காரணம் 2ஆம் இடத்தை குரு பார்த்ததுனால. என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒரே லெவலில் ஒரு விரிசல்கள் உருவாமல் விட்டு கொடுத்து சென்று அப்படியே ஒரு மாறி போயிட்டு இருந்தது. இனி செவ்வாய் சனி பிரிவு இருக்கிறதுனால, அதை பிரிஞ்சதுனால இனி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் 11ஆம் தேதியிலேருந்து நன்மையை கொடுக்கும். கணவன் மணி உறவு அப்படின்ட்டு கொஞ்சம் ஆனால் விட்டு கொடுத்தான் செல்லணும். 7ல் சனி இருக்கிற வரைக்கும். சனி இப்போ 7ல் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 8க்கும் வரப்போகிறார். ஆகிய வேலை நினைவில் வைத்துக்கொண்டு சில சமயங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6ல் ராகு இருக்கிறதுனால் ஹம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு வரி மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்வதுனா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றிகளும் கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாள் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் பெயர்ச்சிகள். சுக்கிரன் உங்களுக்கு 14ஆம் தேதி 8ஆம் இடத்திலிருந்து 9க்கு செல்கிறார். மிக அற்புதமான யோகம். 9லே சுக்கிரன் இருந்தாலும் மகாலட்சுமி அருளையும் மகாவிஷ்ணு அருளையும் பெறுவீங்க. லட்சுமி ஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம். அதே சமயத்தில் உங்களுக்கு சூரிய பேச்சு, செவ்வாய் பேச்சு இருப்பாங்க. செவ்வாய் உங்களுக்கு 7ல் வந்தாலும் 6ல் கிரகம் சூரியன் இருப்பதனால பாதிப்பு. இது வரைக்கும் செவ்வாய் 6ல் இருந்ததுனால சனி செய்ய வேண்டிய யோகத்தையும் செய்யாமல் வந்தார். யுத்தம் செவ்வாய் சனி சேர்ந்தனால தான் உலகளவில் பிரச்சனைகள். அந்த 45 நாள் பாருங்கள், எத்தனை போர், எந்த விதமான பதற்றம். கேஸே கிடைக்க மாட்டுது ஹோட்டலுக்கெல்லாம். தமிழ்நாட்டுக்கே இந்த நிலைனா அந்த நாட்டிலலாம் அந்த ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் எத்தனை பிரச்சனைகள் இனி கொஞ்சம் மாறும். கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாம் இருக்கிறது நம்ம அறிந்த ஒன்று. இனி அவ்வாறு இருக்காது. 11ஆம் தேதிக்கு அப்புறம் சனி செவ்வாய் அந்த பிரிகின்ற நிலை. அதே சமயம் 7ல் வந்தாலும் 7ல் இருந்தால் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உறவிலும் நண்பர்களிடம் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். ஆனால் 6ல் இருந்து சனி இருக்குன்னா பாதிப்பில். அது கோச்சார வேதையில். 8ல் சூரியன் புதன் வருங்க 15ஆம் தேதி. 8ல் புதன் இருக்கிறது மறைந்த புதன் நிறைந்த தனம். இல்லை புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை வேறு. சரிங்களா? ஆகையால் 8ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு 8ல் ஒரு கிரகம் தான், சூரியனாலும் பாதிப்பு இல்லை. எல்லாமே கோச்சார வேதை. கோச்சார பலன்கள் கூறுகின்ற போது கோச்சார வேதையை ரொம்ப கவனிச்சுருக்காங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, கோச்சார வேதை சார்ட். கோச்சார வேதை சார்ட் நீங்களே அதை புரிஞ்சுக்க முடியும். அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதாங்க அந்த ஒரு டேபிள். அந்த டேபிளை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே என்னப்பா நல்ல பிரம்மா சொன்னதெல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கு, அதில் இருக்கு என்று அனுபவத்திலையும் பாருங்கள், நடக்கும் அதே. ஆகிய இந்த வாரம் தொழில் வியாபாரம் துலாம் ராசிக்கு சிறப்பும் மேன்மைகளும் நன்மைகளும் காணணும். பொருளாதார முன்னேற்றங்களும் சுக்கிர பயிற்சி சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கணும் உத்தியோகத்தை கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்டுங்கள். செவ்வாய் 7ல் இருந்துட்டு உங்கள் ராசியை பார்க்குறா, 2ஆம் இடத்தை பார்க்குறா. சூரியன் 8க்கு போய் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குற. வார்த்தையில் ரொம்ப கவனம் வேண்டும். தொழில் வியாபாரம் என்பது வேறு. என்னதான் கோபப்பட முதலாளி. உத்தியோகம் என்பது உங்களுக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கோபம் காட்டிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்காமையே இருப்பாங்க, இல்லை பயந்து ஓட்டுறாங்க. துலாம் ராசிக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகார தோரணையும் கிடையாது. நியாயமாக பேசக்கூடியவர்கள், அதிகாரத்தில் தவறுகள் செய்தால் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். அதுக்கு தான் உங்கள் ராசி தெராசு. விசாகத்தில் பிறந்தவங்கன்னா ரொம்ப டிசிப்ளின் பார்ப்பாங்க. இந்த நேரத்துலலாம் இந்த ரொம்ப டிசிப்ளின் பார்க்கும்பொழுது உறவுகளிடம் பாதிப்புகள் ஏற்படும். நண்பர்கள், கணவன் மனைவி,
உத்தியோகத்தில் மேலதிகாரி என்று. கவனமாக தான் இருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவில் நிச்சயம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் 7 செவ்வாயும் 2ஆம் இடத்துல செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குற, சூரியன் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். விசேஷ பார்வையாக செவ்வாய் பார்க்குறோம். இன்னும் அவர் சொந்த வீட்டை தான் பார்க்குறாரு. ஆனால் அங்கே டிஷும் அப்படின்ற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆரோக்கியம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. 6 சனி நல்லா இருக்க. ஆரோக்கியம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளால் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஆகையால் பாதிப்பு இல்லை. கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம். விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? விருச்சிக ராசிக்கு சூப்பர். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வாரம். சனி செவ்வாய் சேர்ந்து எதை எடுத்தாலும் ஒரு தடையை கொடுத்துட்டு வந்த நிலை இப்போ மாறப்போகுது. ஏனென்றால் சனி 5ல் இருக்காருன்னா 4 ஒரு கிரகம் தான், பாதிப்பு இல்லை. அதெல்லாம் சரி, செவ்வாயம் தான். ஆனால் 2 பேரும் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். உலகளவிலே யுத்தம், உலகளவிலே பாதிப்பு. சனி செவ்வாய் எப்போ பலம் சேர்றாங்களோ ஒரு போர், பெரிய விபத்துகள். இப்போ சேர்ந்தாங்க, அடிச்சிக்கிட்டாங்க. நம்ம அதனால் பாதிக்கப்பட்ட கேஸ் கிடைக்கிறாங்க. இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஹோட்டல், பெரிய பெரிய கடைகள் இருக்குங்களாம். பெரிய கேஸ் கிடைக்கும் போது வீட்டு கேஸ் தான் கிடைக்கிறது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே அப்படிதான். இப்போ செவ்வாய் 11ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வரார். சூப்பர், ஆட்சி பெறார். 6ல் செவ்வாய் இருந்தால் யோகம், வெற்றி, எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை எல்லாம் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு கூட சுக்கிரன் 14ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது. 8க்கு வரார். 15ஆம் தேதி 15 சூரியன் புதன் பயிற்சி ரிஷபத்துக்கு வரார். சூரியன் ராசியை பகுதி யோகம், 10க்குரியவன், லாபாதிபதியம் புதனோடு சேர்க்கை. இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்திருக்கிறார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்துக்குரிய வாரம். தொழில், வியாபாரம், வருமானம் பல வகையில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் 11ஆம் தேதிக்கு பிறகு அமையும். நிச்சயம் அமையும். வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் இல்லை, எதிர்பாராத செலவுகளை சிறப்பான முயற்சிகள் எடுப்பீர்கள். புதிய தொழில் வியாபாரம் தரக்கூடிய யோகம் என்று நன்மையான வாரமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த வாரம் மிக சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். உத்தியோகம் இனிமேல் தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. போட்டு ப்ரெஸ் பண்ணி உங்களை ரொம்ப ரொம்ப டென்ஷனாக கொடுத்துட்டுருந்தாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டுருந்தாங்க, உளைச்சல், மன உளைச்சல், அழுத்தம்னு இருந்தவங்களுக்கு இனி ரிலாக்ஸ் ஆவீங்க. கொஞ்சம் அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். மேலதிகாரி நல்ல நட்புறவு ஏற்படும். சக ஊழியர்கள் இனி பகமை காட்ட மாட்டார்கள் என்று பல வகையில் நன்மை உத்தியோகத்தில் இந்த வாரம் 11ஆம் தேதியிலிருந்து இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குடும்பத்தில் இப்போ கொஞ்சம் அமைதி வரும். அன்பை காட்டுவீர்கள், அன்பை கொடுப்பார்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சியாக இது வரைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில் பல பிரச்சனைகளை அனுப்பி ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. தேர்வு படிக்கிறானா இல்லையா, இன்னும் சனி செவ்வாய் 5ல் இருந்ததுனால இனி அவங்களுக்கு நீட் தேர்வு எல்லாம் வருது. இருந்தாலும் இப்போ 5க்குரிய குரு சுக்கிரனோடு சேர்க்கப்பட்டால் அவங்க வெற்றிக்குரிய ஒரு அமைப்பு ஏற்படுகின்றது. அது ஒரு நன்மையான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம். தேர்வு முடிவுகள்லாம் உங்களுக்கு சார்ந்து குழந்தைகளுக்கு நல்ல தேர்வு முடிவுகள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக உங்களுக்கு அமைகின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். செவ்வாய் 6ல் இருக்கனால என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் சொல்லிக்கலாம். ஓம் அம் முருகுதேவாய் நமக, இல்லை ஓம் அம், மிக மிக நன்மைகளை கொடுக்கும். நலம் பெறுக வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? சூப்பர். இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான வாரம். காரணம், செவ்வாய் பயிற்சி 11ஆம் தேதி 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுறார். சூரிய பயிற்சி 15ஆம் தேதி 6ஆம் இடத்துல சூரியன் புதன் 6ல் சூரியன் புதன் இருக்கிறது யோகம். சூரியன் புதன் சேர்க்கை பெற்றால் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அது சூரியன் புதன் பயிற்சியான பிறகு சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம். குரு 7ல் 3ல் ராகு, சனி 4ல் இருக்கிற கவலைப்படாதீங்க, 3ல் ராகு இருக்கிற வரைக்கும். சந்திரனும் ரொம்ப சாதகமாக போகிறார். எனவே இந்த வாரம் மனம் தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் உங்களுக்கு உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும், புதிய முயற்சியில் எடுக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும், அதிகார தோரணையோடு செயல்படக்கூடிய வல்லமை இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் பலமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் பலமாக சுக்கிரன் குருவும் சேர்ந்து 7 ராசியை பார்க்கணும். மனம் உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் ஜாலியாக வந்து அதை வந்து ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க. இன்வால்மெண்ட்டுன்னு சொல்லுவீங்க, அந்த இன்வால்மெண்ட்டோடு உங்கள் வேலையை நீங்கள் செய்வீங்க. ஆக இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய இருக்கும். உத்தியோகம், சுறுசுறுப்பு, உற்சாகம், மேன்மை, மேலதிக நல்ல பாராட்டுகள். 6ல் சூரியன் புதன் இருக்கிறது யோகம். புதன் 6ல் இருக்கும் யோகம், சூரியன் 6ல் இருக்கும் யோகம். ஆகையால் உத்தியோகத்தில் எல்லா விதமான செயல்களும் உங்களுடைய திறமைகளை காட்டுவீர்கள், பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு அந்த வேலை கிடைக்கும். தேர்வுகள் எழுதி கொண்டு இருக்கும், முடிவுகள் எடுப்பது வெற்றியான முடிவுகள் கிடைக்கும். +2 வேறு தேர்வுகள் வர மாதிரி இருக்குது, இல்லை வந்திருக்கலாம். நான் சொல்கிற நேரத்தில் இப்போ வரல, நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும். இருந்தாலும் எல்லா விதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக. கிட்டத்தட்ட சூரியன் 1 மாதம் இருப்பார். அதனால் வைகாசி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகையால் எல்லா விதமான மகிழ்ச்சி சந்தோஷம், மாணவ கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். சுறுசுறுப்பு மகிழ்ந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், முதுகுலம் எல்லாம் இருக்கும். ஆகையால் உற்சாகமான வாரம், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி மட்டுமல்ல, கணவன் மனைவிகளுடைய சந்தோஷம், புதிய திருமண வாய்ப்புகள், புதிய வரன் தேடிக்கொண்டு போய் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான வாரம். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நலம் பெருகு, வளம் பெருகு. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? பயிற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு சற்று சாதகம், சற்று சாதகமும் இல்லை. காரணம், 3ஆம் இடத்தில் சனி செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார் 11ஆம் தேதி. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பொதுவாக 4லே ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுது செவ்வாய், குறிப்பாக செவ்வாய், சனி, ராகு, கேது 4லே இருக்கின்ற போது 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. தான் சனி இருக்கார். செவ்வாயால் பாதிப்புனா உடல்நலத்தில் கவனம். புதன் பயிற்சி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் 5க்கு போகிறாங்க. 5ல் அட்டமாதிபதி போகிறார். அதிர்ஷ்டத்தை கெடுக்க பார்ப்பார். புதிய முயற்சிகளை தடைகளை கொடுப்பார். 6ஆம் இடத்து சுக்கிரன் எப்போ போகிறாருன்னா 14ஆம் தேதியே போகிறார். 6ல் சுக்கிரன் இருக்கிறது யோகம் இல்லை. எதிரிகளால் கொஞ்சம் தொல்லைகள் கொடுக்கும். ஏற்கனவே குரு வேறு அங்கே உட்கார்ந்துருக்கார். எதிரிகளால் தொல்லைகள், பொதுவாக எந்த ஒரு முயற்சி எடுக்கணும் மறைமுகமான எதிர்ப்புகள். ஏன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபாட்டை காட்டக்கூடிய மகர ராசிங்க. ஒரு வேலையே செஞ்சிருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆட்டிடியூட் இருக்கா, உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நிதானம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள்.
புதிய முயற்சியில் எடுக்கும்போது ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய முதல்கள் செய்கின்ற போது, பெரிய முதல்கள் தான் சொல்கிறேன், புதிய தொழில் புதிய வியாபாரம் எப்படி இருக்குப்பா என் தசா புத்தி, உத்திராடத்தில் பிறந்தேன், திருவோணத்தில் பிறந்தேன், அவிட்டத்தில் பிறந்தேன், எப்படி இருக்குது அது தெரிஞ்சுங்க. மொத்தத்தில் பொருளாதாரத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். மற்றொரு விஷயத்தில் தலையிடாதுகள். அட்டமாதிபதியான சூரிய பகவான் 5க்கு வருகிறார். பல விஷயங்களில் அவருக்கு தொல்லைகளை கொடுப்பார். சூரியனுக்கு சனிக்கும் ஜென்ம பகை, அப்பா புள்ள தான், ஆனால் ஜென்ம பகை. சூரியன் அப்பா சனிக்குள்ள. இருந்தாலும் கவனம் வேண்டும். கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சனியோடு இந்த வாரத்தை சில ராகுவோடு சேர்றார் சந்திரன், சனியோடு சேர்றார் சந்திரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு சேர்றார். இதெல்லாம் உங்களுக்கு சனிக்கு ஆகாதவங்கெல்லாம் கூட செவ்வாய் சந்திரன் சேர்றார். ஆகிய குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். குழந்தைகளிடம் பார்த்தீங்கன்னா அவங்க கல்வி 5ல் புதன் போடும் பரிவர்த்தனை, அது ஓகே, அது ஓகே. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் என்ற மந்திரத்தை உச்சரிங்கள், நன்மையை கொடுக்கும். ஒரு முறை ஜாதகம் முடிந்தால் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் பெரிய முதல்கள் தொழில் வியாபாரிகள் நான் சொல்கிறேன், பெரிய பிஸ்னஸ்மேன்கள்லாம், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள்லாம் மகர ராசி தான். அது காரணம், காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு சனியுடைய வீடான மகரம், தொழில் ஸ்தானம் காலபுருஷனுக்கே. அதே சனி உங்கள் ராசிக்கு அதிபதினா அவரே உங்கள் ராசிக்கு 2க்குரிய தனாதிபதியும் சனி. அப்படின்னா தான் மகர ராசி ஒரு அற்புதமான ராசி, சரராசியில் மிக சிறந்த ராசி. நீங்கள் சரராசியில் உட்கார்ந்துருக்கீங்க. ஆகையால் இந்த வாரத்து பெரியவங்களாம் கவனமாக ஒரு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துனா அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரித்து நன்மையும் வெற்றிகளும் பெறக்கூடியதாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? லக்கி குபீரின் அருள் இருக்கிறார். ஆமாங்க, இந்த வாரம் 12 ராசியில் உங்கள் ராசி தாங்க டாப்பு. இந்த வாரம் நீங்கள் தான் டாப். காரணம் பயிற்சிகள் அப்படி அமையுது. 2ல் சனி செவ்வாய். என்னடா வீட்டில் இப்படி ஒரு சண்டை தந்துக்கிட்டே இருக்குன்றதுனால 11ஆம் சனி 3க்கு போகிறார். செவ்வாய் 3க்கு போகிறார். சனி 2லேயே தான் இருக்கார். சரிங்களா? செவ்வாய் பயிற்சி மீனத்திலிருந்து செவ்வாய் மேஷ ராசியில் ஆட்சி பெறுகிறார். 3ல் செவ்வாய் மிக மிக பலம். அதுக்கு அடுத்த பயிற்சி 14ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. 4ல் இருக்கிற சுக்கிரனே யோகத்தில் ஆட்சி பெற்று யோகத்தை கொடுத்தவர் 5க்கு போகிறார். பஞ்சமாஸ்தானத்தில் அமர்கின்றார். லட்சுமி ஸ்தானம், மகாலட்சுமி அதி தேவதையாக கொண்ட சுக்கிரன் அதில் அமர்றார், குருவோடு சேர்றார். இதில் 15ஆம் தேதி சூரியன் புதன் பயிற்சி. 3ல் இருந்த சூரியனும் புதனும் 4க்கு செல்கின்றார்கள். இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, கேந்திர கோண பரிவர்த்தனை. அது என்னங்க கேந்திர கோண பரிவர்த்தனை? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திரம், 4, 7, 10 கேந்திரம். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு செல்கிறார். அது கோணம், திரிகோணஸ்தானம். 5, 9 திரிகோணம். சரி, 5ஆம் இடத்துக்குரிய புதன் 4ஆம் இடம் கேந்திரத்தில் அமர்றார். சுக்கிரன் புதனோட வீட்டிலும் புதனோ சுக்கிரனோட வீட்டிலும் அவங்க 2 பேரும் மாறிட்டாங்க. நீங்கள் என் வீட்டில் இருக்கீங்க, நான் உங்கள் வீட்டில் இருக்கேன். 2 பேரும் மாறி இருக்கும். அதுதான் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை யோகம் நல்ல கிரகங்கள், அதாவது அவங்களுக்குள்ள நட்பு இருந்தால் அந்த பரிவர்த்தனை தான் யோகம். சனி சூரியன் பரிவர்த்தனை, செவ்வாய் புதன் பரிவர்த்தனை, அதெல்லாம் யோகம் கிடையாது. ஜாதகம் என்பது அது ஒரு கடல், சமுத்திரம். முழுகி எடுத்தாதான் மூத்த எடுக்க முடியும். அங்கே புதனும் சுக்கிரன் ரொம்ப நட்பர்கள். சுக்கிரன் லக்ஷ்மி, புதன் விஷ்ணு. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை. கும்பராசிக்கு ராஜயோகம். குருவும் சூப்பராக இருக்கார். ராசியில் ராகு இருந்தாலும் குரு பார்க்குறார். 7ல் கேது தாங்க டாப். இல்லை, அவருக்கு தாங்க கணபதி வழிபாடு. 5 கரத்தின் யானை முகத்தின் இந்தின் இரவரை வேற்றினு நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தில் வைத்து அடிபோட்டுகின்றேன் அப்படின்னு வணங்கான பேருங்க. நான் ஏன் ஃபாஸ்ட்டாக சொன்னால் வாரப்பன் நீங்கள் அதுக்கே கேட்பீங்க, இவ்வளோ நேரம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஆகையால் கணபதி வழிபாடு, கணபதி காயத்ரி மந்திரம், கணபதி அருகில் இருக்க கோயிலே சொல்லுங்க. கேது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுவார். சனி 2ல் இருக்கார். அண்ணன் சாலிசாவை டெய்லி கேளுங்க. தான் ஒன்று இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று இல்லை. தொழில் வியாபாரம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். தனியாக முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தின பணம் பல வகையில் வரும்.
வகையில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வாரம் என்றே கூறலாம். முதல் செவ்வாய் வந்த பிறகு 2ல் இருக்கிற சனி செவ்வாய் சேர்ந்து பிரச்சனை இல்லை. உத்தியோகம் இனிதாங்க மகிழ்ச்சி, இனிதாங்க எழுச்சி, இனிதாங்க உற்சாகம், சுறுசுறுப்பு, புத்துணர்ச்சி என்று பல வகையில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு இந்த வாரம். ஏன்னா 12 ராசியில் இப்போ தான் கும்பராசி அதிகமாக பேசிட்டேன் இந்த வாரத்தில். இந்த விஷயங்கள்லாம் விளக்குனது நான். அதில் உற்சாகம், சுறுசுறுப்பு, தொழில் வியாபாரம், உத்தியோகத்தில் இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், எல்லாம் 5ல் இருக்க குருவால் எல்லா விதமான நன்மையான சுக்கிரன் வந்தோன்னா உங்களுக்கு எல்லா விதமான யோகம், ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சிக்குரியது. அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓரளவுக்கு அமைதி, நன்மை கொடுக்கக்கூடியதாக மாறுகின்றது சூழ்நிலைகள். கோள்களின் கோலாட்டத்தில், கிரகங்களின் மாற்றத்தினால். காரணம், ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு செல்றார். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி தான், ஆனால் சனியோடு சேர்ந்தார். ஆனால் ஜென்ம சனியோடைய பாதிப்பு இப்போ அப்படியே தொடருது. ஏன்னா ஜென்ம சனி ராசியில் இருக்கும்போது ஒரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. இருந்த செவ்வாயும் போயிட்டார். சனி தனியாக இருக்கார். சனி தனியாக இருக்கான சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியில் இருக்கணும், கவனமாக இருக்கணும். உத்திரட்டாதி எச்சரிக்கை. இருந்தாலும் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும் என்று நான் பலமுறை கூறுவது. என் ஜோதிட அன்பர்கள், சகோதர சகோதரிகள், நிச்சயம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் அனுமன் அருளால் அந்த பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. சரி, செவ்வாய் 2க்கு போகிறார், வாக்குஸ்தானத்துக்கு போகிறார், ஆட்சி பெறார், பணம் வரும், கோபம் வரும், கோபப்படுவீங்க. ஆனால் பணமும் வரும். குடும்பத்தில் கோபம் நிறைய படுவீங்க. செவ்வாய் 2ல் போய் அவர் உட்கார்றாரு. அவரே ஒரு கோபக்காரனா அவர் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்து ஆட்சி வேற போடுறாரு. செவ்வாய் 2ல் இருக்கும்போது ஏன்னா ஒரு கிரகம் இருக்குன்னா பார்த்தா சூரியன் போதும் 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் அப்புறம் சூரியன் போதும் பேச்சு ஏறுறாங்க. அப்போ செவ்வாய் தனியாக இருப்பார், சனி தனியாக இருக்கார். எனவே இந்த சனி செவ்வாய் கோபம் வராமல் பார்த்து கொள்வது அது உங்கள் பொறுப்புங்க. சொல்ல வேண்டியது நல்ல பிரம்மாவின் கடமை. அதுக்கடுத்த சூரியன் உங்களுக்கு 3க்கு போகிறார், நன்மை. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 4க்கு போகிறது யோகம். சுக்கிரன் 4க்கு போகிறது யோகம். 4க்கு போகிற சுக்கிரன் பலமாக இருக்க, 10ஆம் இடத்தை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். வருமானம்லாம் நல்லா தான் இருக்கும். 3ல் இருக்கிற புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது சிறப்பு. சூரியன் 3ல் இருக்கு, முயற்சியில் தைரியம் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலும் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் சாதகம். சனி செவ்வாய் உங்களுக்கு பாதகம். கோபம் வேண்டாம், அறிவுக்கு சத்ரு கோபம். அதை மனதில் வைத்துக்கொண்டு கணபதி வணங்குங்கள். 6ல் கேது, அவர் உங்களுக்கு வெற்றியை மேன்மைப்படுத்தி கொடுப்பார். 6ல் இருக்க கேது யோகமாக இருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது அனுமன் சாலிசாவை கேட்கணும். தொழில் வியாபாரம் வருமானம் நன்றாக இருக்கும். வேலையாட்கள்லாம் அதிகமாக கோவப்படாதீங்க, வேலையை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பல பேர் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வேலையை நீங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. மாஸ்டர்லாம் நிட்டாங்கன்னா ஹோட்டல்காரங்க அவரே எல்லா தோசை சுடுறது எல்லாம் பண்ணுறது அவரே பண்ணோன்னா தொழில் கற்றுக்காமல் ஒரு தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. நீங்கள் அதை கற்றுக்கிட்டு தானே ஆரம்பிச்சிருப்பீங்க. எனவே அது தவறு இல்லை, நம்ம வேலையை நம்ம செய்யலாம். ஏன்னா தொழில் வியாபாரத்தில் வருமானம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் பொறுமை, நிதானம். மேலே பொறுப்புகள் நிறைய கொடுப்பாங்க, பொறுப்புகள் நிறைய தேடி வரும். இருந்தாலும் அவசரப்படாதீர்கள். வார்த்தைகள் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் பட்டுன்னு பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க நிதானமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய பதிலை சொல்லுங்கள். குடும்பத்தில் நிச்சயம் விட்டு கொடுத்தாங்க செஞ்சணும். அவங்களும் உங்கள்கிட்ட போராடிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியும் போகிறாங்க. கொஞ்சம் பொறுமை காட்டுங்க. கொஞ்சம் பொறுமை காட்டிட்டு தான் ஆக வேண்டும். அதான் ஜென்ம சனி. மற்றபடி ஆரோக்கியம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 6ல் கேது இருக்கனால பிரச்சனை இல்லை. சூரியன் 6க்குரிய 3க்கு போகிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்கு குழந்தைங்க உங்க மேலே அன்பை தான் காட்டும். பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்க மேலே ரொம்ப பாசம் காட்டும்.
அதுதான் மீனராசிக்கு இருக்கிற ஒரு அன்பான ஒரு ஆறுதல். எல்லாற்றிலும் சமாளிக்கக்கூடிய உறவுகள், கணவன் மனைவி உறவில் அவங்க மேலே அன்பை காட்டுவாங்க. கணவராக இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் காட்டும். இதுவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். நான் சொன்ன வழிபாடுகளை செய்யுங்கள். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். மிக சிறந்த மந்திரம் இந்த வாரம் அது. ஓம் அம், ஓம் அம். அப்படியே அமைதியா ஓம் அம் அப்படின்னு சொல்லுங்க. மனமும் அமைதி பெறும், மகிழ்ச்சியும் இன்பமும் அன்றைய நாள் முழுவதும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மே மாதம் 10ஆம் தேதி 2026 முதல் மே மாதம் 16ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதிடங்களை எடுத்திருக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அளிப்புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.